தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் வருகின்ற 2024 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகி 10ஆம் இடத்திற்குள் சென்று நீச்சம் பெறுகிறார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார். எனவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டமும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறது. அடுத்து வரக்கூடிய சுக்கிரப்பெயர்ச்சியில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதல்தர யோகங்கள் உண்டு. உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானை சுக்கிரன் சமகிரகமாக கருதுகிறார். சுக்கிரன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக கருத முடியாது. அப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் சுக்கிரன். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானை சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானின் மற்றொரு ஆட்சி வீடான மீனம் ராசி சுக்கிரபகவானின் உச்சவீடாக கருதப்படுகிறது. எனவே சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று சுக்கிரன் அழைக்கப்படுகிறார். ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வாழ்க்கை வசதிவாய்ப்புகள் என அனைத்தையும் நிறைந்து பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக சுக்கிரனுடைய அருள் ஆசிகளிருந்தால் மட்டும்தான் பெற முடியும். அப்படிப்பட்ட ஆற்றலும் வல்லமையையும் கொண்ட சுக்கிரன் இப்போது மிகவும் பலமாக ராசிக்கு 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. சுக்கிரனை பொறுத்தமற்றில் ராசிக்கு 2 4 5 7 9 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும்போது அருமையான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுப்பார். ஆனால் ஜென்மம் அஷ்டமஸ்தானம் கர்மஸ்தானம் விரயஸ்தானம் தைரியஸ்தானம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும்போது அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது. இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிப்பது என்பது நல்லபல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான அருமையான அமைப்பாக கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது. எனவே தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் தானாகவே நடக்கப்போகும் நல்லவைகளாக பல நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் நீக்கி நல்ல முன்னேற்றங்களை பலமாக சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார். சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு மிக பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்பான வாய்ப்புகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் தானாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகளாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சுக்கிரபகவான் 10இல் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக பார்வையிடுகிறார். எனவே நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது. ஜீவனகாரகராக இருக்கக்கூடிய சனிபகவான் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகம் சார்ந்த புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக அமையும். உங்களுடைய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது. வியாபாரத்துறை தொழில்துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் அடித்து நொறுக்கப்படும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் மனமகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மாநில மத்திய அரசின் வரி சலுகைகள் மற்றும் மானியம் உள்பட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் அவை தானாகவே நடப்பதற்கான நல்ல யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு. வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் கணக்கச்சிதமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் நிறைந்து கிடைக்கிறது.
வெகுகாலங்களாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல நெருக்கடிகள் நீங்கி புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வெற்றியோகங்கள் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் சுக்கிரன் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான ஆற்றலை செலுத்துகிறார். மற்ற கிரகநிலைகளுடைய தாக்கம் இருந்தாலும் கூட சுக்கிரனுடைய அமைப்புதான் மிகப்பெரிய அளவில் கலைத்துறை ரீதியான பணிகளில் பங்களிக்கிறது. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்தை பலப்படுத்தி சுகஸ்தானத்தை பார்வையால் பலப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தில் புதிதாக கலைத்துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் வருமானங்கள் பன்மடங்கு உயர்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது. அரசியல் ரீதியான விஷயங்களில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் நீங்கி உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றியோகங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. பல்வேறு விதங்களான சிரமங்களை தவிர்க்கக்கூடிய விதத்தில் நுணுக்கமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அதீதமாக கொடுக்கிறார். பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை கண்டறிவதற்கான யோகம் உண்டு. தனுசுராசியை சேர்ந்த மாணவ மாணவியரின் கல்வியில் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய உதவித்தொகை உயர்கல்வி ரீதியான பணிகள் போன்ற விஷயங்கள் வெற்றிகரமாக அமையும். இந்த தருணத்தில் சுக்கிரன் மட்டுமில்லாமல் புதனின் அமைப்பும் சாதகமாக இருப்பதால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கல்வியின் முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய விதத்தில் அமைகிறது. விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிரனும் சாதகமாக நீச்சம் பெற்றிருப்பது இந்த காலகட்டத்தில் விவசாயம் ரீதியான பணிகளில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். விளைச்சல்களும் வருமானங்களும் அபரிவிதமாக அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக கிடைக்கிறது. பல்வேறு விதங்களான பணிகளில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதிரடியான மாற்றங்களை முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் பலமாக ஏற்படுகிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அசையும் அசையா சொத்துக்கள் அதிகரிக்கக்கூடிய முயற்சியில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். எப்போதோ நீங்கள் செய்த சிறு முதலீடு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான நற்பலன்களை அள்ளிக் கொடுக்கும். மேலும் இன்று செய்யக்கூடிய சிறிய முதலீடு மிகப்பெரிய அளவில் பிற்காலத்தில் பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கிறது. எனவே இவ்வாறான நற்பலன்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயரில் சொந்தமாக சொத்து வீடு வீட்டுமனை வண்டிவாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும். கடன் உதவி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கடன் உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் புதிய முயற்சிகளில் வெற்றிமேல் வெற்றி வந்து உங்களை சேருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உள்ளது. தனுசுராசிக்காரர்களாகிய இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் வேலை தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதிரடியான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. பொருளாதார ரீதியாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் மிகப்பெரிய அளவில் நீங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது. உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் தானாகவே நடந்தேறப்போகும் நல்லவைகளாக தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை மனநிறைவை மன திருப்தியை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சந்தித்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான குழப்பங்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நீங்குகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய விதத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமையும் நல்ல முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் எதிர்பாராத விதத்தில் குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்லபல சந்தர்ப்பங்கள் கிடைப்பதோடு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சுமை போன்ற பல பொருளாதார ரீதியான நெருக்கடிகளிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானின் சப்தம பார்வை ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பதிவதால் நல்லபல அதிர்ஷ்டமாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்களும் தானாகவே அவற்றில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. பரிகாரம்:
வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து பக்கத்திலிருக்கக்கூடிய வராகி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகி அம்மனுக்கு நெய் தீப விளக்கு ஏற்றி வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள்.